ஹாய் குட் ஈவினிங் நட்புகளே. நாம் இன்றைக்கி சூப்பரான ரொம்ப டெலிசியஸான முருங்கைக்காய் புளியோதரை மிக்ஸ் தாங்க செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு நாம் முருங்கைக்காயை இந்த மாதிரி பீல் பண்ணிவிட்டு வெறும் ஃப்ளஷ் சதை மாத்திரம் எடுத்து வச்சுக்கணுங்க. ஒரு கடாயில் கடலெண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கிறோங்க. பீல் பண்ணி வச்சுக்கிறேன் இந்த முருங்கை பல்ப்பை போட்டுக்கிறோங்க. பாதி வதங்கின பின்னாடி அது கூடயே நம்ம ஒரு 5 தக்காளி பெரிய தக்காளி கட் பண்ணி போட்டு அதையும் வதக்கிற சமயத்தில் நம்ம கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கலாங்க. டைம் நம்ம வந்து இந்த காந்தாரி மிளகாய் பல்ஸில் போட்டு சில்லி ஃப்ளாக்ஸ் மாதிரி அடிச்சு போட்டுக்கலாங்க. இருக்கும் கொஞ்சம் காந்தாரி போட்டாலும் காரமாக இருக்குங்க. இப்போ நம்ம அது கூட காஷ்மீரி சில்லியும் ஆர்டினரி சில்லி தூள் நான் அரைச்சி வச்சுக்கிறேங்க, அதுவும் போட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், நம்மளுடைய முருங்கைக்காவுடைய பல்ப்பும் தக்காளியும் வதங்கி அப்படி நல்லா எண்ணெய் மாத்திரம் தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் நாம் கரைச்சி வச்சுக்கிற புளியை ஊற்றிக்கலாங்க. சின்ன கரண்டி அளவுக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் விட கொஞ்சம் கூடவே நாட்டு சக்கரை போட்டுக்கலாங்க. ஏன்னா இந்த புளியோதரை மிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நாம் இன்னொரு தவாவில் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி வரமல்லி, கட்டி பெருங்காயம், கடுகு, கொஞ்சம் வெந்தயம் இதை பொடிச்சுக்கலாங்க. இன்னொரு கடாயில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு 5 வரமிளகாயும் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சுக்கலாங்க. இதில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பொடிச்சுக்கிற பொடியை போட்டு ஒரு கிண்டி எடுத்து அதை கொட்டிட வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க, நம்ம முருங்கைக்காய் புளியோதரை மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்க நட்புகளே, ஃபைனல் டச்சு. நம்ம கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி அதில் லைட்டாக வந்து காஷ்மீரி சில்லி தூள் போட்டுங்க. நாம் இந்த கடலைப்பருப்பை லைட்டாக வறுத்தா போதும். இது ஏற்கனவே வறுத்த கடலைங்க, எண்ணெயில் வறுக்கிறோம், அவ்வளோதான். ஜஸ்ட்டு இந்த க்ரன்ச்சினஸ்க்காக நம்ம முதலையே போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த புளியோட டேஸ்ட்டை வந்து கடலைப்பருப்பு இழுத்து புளிக்க ஆரம்பிச்சிடும். கடலைப்பருப்போட ருசி போயிடுங்க. நிறக்கடலைப்பருப்போட ருசி தெரியணும்னா கடைசியில் இந்த மாதிரி பொரிச்சு போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், சூப்பராக வறுபட்டுருச்சுங்க. மிளகாத்தூளும் காஷ்மீரி சில்லி தூளும் கடலைப்பருப்பும் இதை நம்ம அப்படியே எடுத்து இந்த இதில் அப்படியே கொட்டிட வேண்டியதாங்க. நம்ம சூப்பரான முருங்கைக்காய் புளியோதரை மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. இது வந்து அப்படியே சுடு சாதத்தில் போட்டு பரட்டி சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. புளியோதரையோட டேஸ்ட்டும் முருங்கைக்காயோட சத்தும் சேர்ந்து இருக்குங்க. நீங்கள் ஒரு வாட்டி இதை ட்ரை பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் முருங்கைக்காய் கிடைக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டோம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஒயிட் ரைஸ் செஞ்சால் போதுங்க. ஒரு ஆம்லேட்டோ இல்லை தேங்காய் துவையில வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பாருங்க நட்புகளே, அவ்வளோ சூப்பரான புளியோதரை ரெடி ஆயிடுச்சுங்க. புளியோதரை வந்து நான் ரைஸில் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேங்க. அந்த இது பிளேட்டிங்கில் எப்படி எடுத்த ஒரு ஷேப் பண்ணி எடுத்து வைக்கிற மாதிரி இருந்ததை சாப்பிட்டேங்க. அவ்வளோ டேஸ்ட்டுங்க. இதுக்கு வந்து ஆக்சுவலாக தேங்காய் துவையல், உருளைக்கிழங்கு பொரியல், மட்டன் வறுவல், சிக்கன் வறுவல், அப்பளம், ஆம்லேட் இது எல்லாமே சூப்பராக இருக்குங்க. ஆனால் என்னோட ஃபேவரேட் வந்து தேங்காய் சில்லுங்க. என்ன ஞாபகம் வரும்னா, எனக்கு எங்கள் அம்மா கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகும்போது சின்ன வயசில் பிரசாதம் வந்து புளியோதரை வாங்கிட்டு அரைச்சரை பண்ண தேங்காயை வச்சு சாப்பிட்டு பழகிருச்சு. அதனால் அந்த ருசி வந்து என்ன இருந்தாலும் சின்ன குழந்தையில சாப்பிட்ட ருசி வந்து மறக்க முடியுங்களா? ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணுங்கள், டெஃபினட்டாக லைக் பண்ணுவீங்க. வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.